வணக்கம் மக்களே. ஸோ சண்டே மேட்ச்சுக்கு போன வீடியோ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் அப்படியே காலைல தோட்டத்தை எல்லாம் முடிச்சுட்டு அப்படியே கிளம்பிட்டேன் விளையாடுறதுக்காக. ஸோ ஃபுல்லாக காலேஜுக்குள்ளே போயிருந்தேன். பசங்க முத்துராமலிங்க தேவர் காலேஜுக்குள்ளே தான் நம்மளுக்கு இன்றைக்கி ரவுண்டு போட்டிருந்தாங்க. ஸோ அங்கே வந்து மூக்கிய தேவர் நினைவஞ்சலி முடிஞ்சது இப்போ தான். ஸோ அதனால் அங்கே வேறு கட்சி தலைவர்லாம் வந்துட்டு அவருக்கு மரியாதை செலுத்திட்டு போயிருந்தாங்க. உள்ளே போயிட்டு பார்த்தீங்கன்னா ஆப்போனன்ட்டு இன்னும் வரல. நம்ம டீம் மட்டும்தான் இருக்குது. முன்னாடி ஆடின டீம்லாம் மேட்ச் முடிச்சுட்டு கிளம்பிட்டாங்க. என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஆப்போனன்ட்டு கரெக்டாக இன்னொரு மேட்ச் அங்கே ஆடிட்டுருக்காங்கலாம். ஸோ அந்த மேட்ச் முடிஞ்சால் தான் நம்மளுக்கு வருவாங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ அவங்க வரந்துட்டையும் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். வீடியோவில் வர போகிறேங்கிட்டு வா. அதுக்குள்ளே பசங்கள்லாம் கரெக்டாக உள்ளே வந்தோடனே மேட்ச் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அவங்க மேட்ச் எப்படி இருந்துச்சுன்னு பார்ப்போம். சாண்டா ஜெயிச்சு போங்கடா. பேசிய சாதி போங்கடா. டிவிக்கு வெற்றி. பேசிய சாதிக்கு அசால்ட்டா விளையாடாதீங்க. பேசில செயல். ரன்ல சுத்தி மேட்ச் முடிச்சு டிவி போடு. நல்ல இருக்காப்ல. மீட்டிங் முடிச்சுட்டு நாங்கள்லாம் ஃபீலிங் ரெடி ஆகிட்டோம். அப்புறம் தான் ஆப்போனன்ட்டே உள்ளே வந்தாங்க. ஏன்னா அவங்க மேட்ச் முடிச்சுட்டு அவசரமாக வந்தாங்க. மழை வேறு வரப்போகிறதுனால ஆல்ரெடி லேட் ஆகிடுச்சு அப்படின்னு ஓவரை சீக்கிரமே குறைச்சிட்டான். அதுக்கடையில் ஸ்கோர் கார்டில் வேறு ஏதோ ஒரு ப்ராப்ளம் ஆயிடுச்சு. அதை அப்டேட் பண்ணுறதுக்காக தான் அம்பையர் அங்கே இங்கே ஓடிட்டுருக்காங்க. ஸோ எதுக்கட வீடியோ அல்ட்ரா ஸ்லோ மோஷனில் இருக்குது அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். இல்லை அம்பேர்கிட்ட கொடுத்து கொஞ்சம் வீடியோ எடுப்பா அப்படின்னு சொன்னால் அந்தால 3 பால் எடுத்துகிட்டு வீடியோ ஃபுல்லாக கட் பண்ணிட்டாப்புல. சரி, அதனால தான் இருக்குது. 3 பாலை வச்சு நம்ம எப்படியாவது வீடியோ கொஞ்சம் மேனேஜ் பண்ணோம் அப்படின்றதுனால தான் அல்ட்ரா ஸ்லோ மோஷனில் இருக்குது உங்களுக்கு. பட் இருந்தாலும் நம்ம பவுலிங் ஆக்ஷன் நல்லா தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். வாங்க அதுக்கப்புறமா என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தலாம். அவங்க வந்துட்டு ஒரு 100 ரன்னு உள்ளே ஆல் அவுட், 80 ரன்னுக்கே ஆல் அவுட் ஆகிட்டாங்க. ஸ்கோர் கம்மிட்டோடனே எல்லாம் ஜாலி ஆகிட்டாங்க. நான் இறங்குறேன் நீ இறங்குறேன்னு ஒரே சண்டாமயமாக தான் இருந்துச்சு. அதை நீங்களே பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். அடுத்து ரூல்ஸ் படி பார்த்தா நான் தான் இறங்கினேன். எத்தனை கை கட்டுதுன்னு வேறு மாற்றி நான் இறங்குறேன். அவன் நான் இறங்கவே இல்லைன்னு நீ ஏமாற்றிட்டு இப்போ நீ இறங்குறேன்றீங்க. போங்க 2 பேரும் 10 ரன்னில் அவுட்டாக போவீங்க. நான் தான் இறங்குறேன் எடுத்து. அம்மா நான் அக்கே போயிரு முடிச்சு விட்டான். இல்லை அவன் ஏற்கனவே 50 அடிச்சு ஃபார்மில் இருக்கான். என்ன செய்ப்பேன் போனோடனே நீங்களும் போய் அவுட்டாக போயிட்டு போகிறேன். ஃபஸ்ட்டு பேட்டிங் தான் டாஸ் சின்ன தோட்டு வந்துட்டானே. 18 ஓவர் வச்சுருக்கலாம் எல்லாத்தையும். அவுட்டு 10 இல்லைன்ட்டான். ஓடு ஓடு ஓடு. அவர் வீடியோ எடுத்துட்டேன். நான் இங்கே பாருங்க சாணியடி இங்கே மட்டும் அவுட்டு நீ போனேன்ட்டியா. அவுட்டே இல்லை அதுக்கு போட்டான். ஓயிடு நல்லா வேலையே. 13 14 அடுத்த ஓவர் முடிச்சுவாங்க. அவுட் அப்புறம் போறாரா? ஏக கீப்பர் எங்கடா இருக்கு?
ஆமாம் ஜூம் பண்ணி வச்சுக்கனால தெரிய மாட்டேன். ஒயிடா போட்டுருக்காங்க. போட்டாங்கியோ ஒத்து ஹெல்மெட் போட்டு போனேன். தகுடுலாம் மந்திரிச்சு பாதிச்சுட்டாங்க லைன்ல. அடியே போரு தகுடு சூனிய பொம்மை பூராங்கண்ண ரெடி பண்ணிட்டாங்க. சொல்லல ஆனா ஓடி போச்சு இன்னைக்கு. போலையா அடா ஓடி சாவுங்க. ஏய் போல ஒத்து நடை போய் என்னன்னு பாத்துக்க. சிங்கிள் போகாதீங்க. பாரு ஒரு ரிவர்ஸ். இப்ப கணேசன் அதே இருக்காப்ல கொல்ல போற இங்க இருந்து 100 கிடைக்க போடு. அவர் குடுக்க முடிச்சு விட்டுருங்க. நாங்க தாங்க சண்டை முதல் பந்து டொக்கு கொள்ளனா கழிச்சு ஒரு ஐடி. முதல் பந்து அடிச்சுட்டாரு. ஏமாமே டைலாக்லாம் போட்டுக்கணும். முதல் பந்து சாமி கொடுவாரு. ஆப்போனட் வந்து 16 ஓவருக்கு 81 ரன் தான் அடிச்சிருந்தாங்க. ஸோ கொஞ்சம் லோ ஸ்கோர் தான். ஸோ பவுலிங்கில் வந்துட்டு நம்ம 2 ஓவர் போட்டு இன்றைக்கி 3 ரன் தான் கொடுத்துருந்தோம். வெரி எக்கனாமிக்கல் பவுலிங். ஸோ 8 ஓவரில் அதை சேஸ் பண்ணியாச்சு நம்ம. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.